தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். தலைப்புச் செய்திகள். கடந்த 2022 மட்டும் சவுதி அரசு மருத்துவமனைகளில் சுமார் 2,90,000 அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளது. விளையாட்டு நிறுவனத்தின் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயும் பிரிட்டிஷ் விளையாட்டு நிறுவனங்கள். பொது முதலீட்டு நிதியம் தனியார் துறைகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அறிவியல் சோதனைகளை விண்வெளியில் மேற்கொள்ள சவுதி விண்வெளி வீரர்கள் தயார். பிப்ரவரி மாத பணவீக்கம் 0.4% குறைந்துள்ளது. விஷன் 2030 நடைமுறைப்படுத்துவதில் சவுதி பாதியில் உள்ளது. அல் பாலியா. WWE கிங் மற்றும் குயின் ஆஃப் தி ரிங் போட்டியை ஜித்தா நடத்த உள்ளது. 200க்கும் மேற்பட்ட திட்டங்கள் தனியார் மயமாக்கப்பட உள்ளது. அல் ஜதான். வளைகுடா அறிவியல் மற்றும் கணித ஒலிம்பியாட் போட்டிகள். சவுதி மாணவர்கள் தங்கப் பதக்கங்கள் குவிப்பு. சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு விலை கட்டுப்பாடு. இளவரசர் அப்துல் அசீஸ் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். 2022 ஆண்டில் சவுதியின் பல்வேறு பகுதிகளில் 2,90,000 மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரியாதில் 49,600 அறுவை சிகிச்சைகளும், தபூக்கில் 8,765, தாய்ஃப் மாகாணத்தில் 13,800, அல் குரையாத் கவர்னரேட்டில் 5,543, அல் குன்ஃபுதா மாகாணத்தில் 2,631, வடக்கு மற்றும் போசி பகுதிகளில் 22,100, நஜ்ரான் பகுதியில் 10,100 சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. மக்காவில் 16,100 அறுவை சிகிச்சைகளையும், மதினாவில் 17,800, ஜசான் பகுதியில் 19,900, ஜெத்தா கவர்னரேட்டில் 18,500, ஹைல் பகுதியில் 10,100, ஹஃப்ரல் பாத்தின் பகுதியில் 6,935, அல் பஹா பகுதியில் 8,771, ஆசிர் பகுதியில் 24,400, அல் ஜோய்ப் பகுதியில் 5,937, அல் அஹ்சா கவர்னரேட்டில் 13,600 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. பொது அறுவை சிகிச்சை 21%, மகப்பேறியல் மற்றும் பெண் நோயியல் அறுவை சிகிச்சை 14% மற்றும் கண் அறுவை சிகிச்சைகள் 13% நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தேசிய சுகாதார மையத்தின் 2ஆம் நிலை மற்றும் சிறப்பு பராமரிப்பு மையம் வழக்கமான அறுவை சிகிச்சைகளுக்கான காத்திருப்பு பட்டியலை தொடர்ந்து கண்காணித்து 36 நாட்களுக்குள் அறுவை சிகிச்சையை திட்டமிடுவதன் மூலம் சேவை வழங்கலை உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காத்திருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் நோயாளிகளின் சராசரி எண்ணிக்கை மாதத்திற்கு சுமார் 18,000 என்றும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. உடல் பருமன், பல், கண், பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம் மற்றும் எலும்பியல் ஆகியவை காத்திருப்போர் பட்டியலில் மிக உயர்ந்த சிறப்புகளில் உள்ளது. பொது முதலீட்டு நிதியத்தின் மெனா முதலீடுகளின் தலைவரான யாசித் அல் ஹுமைத் அவர்கள் புதிதாக தனியார் துறை தொடங்குவதற்கு கடினமாக இருக்கும் பகுதிகளில் துறையை ஆரம்பிக்க PIF உதவுவதாக கூறியுள்ளார். வாகனத்துறையை இதற்கு உதாரணமாக தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுற்றுலாத்துறையில் PIF-இன் முதலீடுகள் மாநிலத்தால் நிர்ணயிக்கப்பட்ட திட்டங்களில் 20 முதல் 25% உள்ளடக்காது என்றும் யாசித் அல் ஹுமைத் கூறியுள்ளார். நீண்டகால முதலீட்டாளராக PIF-இன் பங்கு அதிக அபாயங்களை தாங்குவதாகவும், அந்த துறைகளில் ஒன்று கார் உற்பத்தி துறையாகும் என்றும், மேலும் தனியார் துறையிலிருந்து முதலீடு செய்ய யாரும் முன்வரவில்லை என்பதால் நாங்கள் சவுதியில் தொழிற்சாலைகளை கட்டி வரும் லூசிட் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளோம் என்றும், மேலும் 2 நிறுவனங்களை தொடங்கியுள்ளோம் என்றும் கூறியுள்ளார். சவுதி அரேபிய விண்வெளி ஆணையம் சவுதியின் விண்வெளி வீரர்களுடன் அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ள மனிதர்கள் கொண்ட விண்வெளி பயண திட்டத்தை ஏற்பாடு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் 14 சவுதி விண்வெளி சோதனைகள் அடங்கும். அவற்றில் 6 சோதனைகள் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்திலும், 4 நோய் எதிர்ப்பு உயிரணுக்களில் இருக்கும் என்றும், 3 சோதனைகள் மைக்ரோ கிராவிட்டி சூழலில் கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கங்களுக்காக இருக்கும் என்றும் அறிவித்துள்ளது. மேலும் ஒரு சோதனை கிளவுட் விதைப்பில் இருக்கும் என்றும் விண்வெளி ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் சவுதியின் பணவீக்கம் சிறிது குறைந்துள்ளது. இது ஜனவரி மாதம் இருந்த 3.4%-துடன் ஒப்பிடுகையில் 3% எட்டியுள்ளது என்று புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையத்தின் சமீபத்திய அறிக்கை தெரிவிக்கிறது.
நுகர்வோர் விலை குறியீட்டால் குறிப்பிடப்படும் பணவீக்கத்தின் உயர்வு பிப்ரவரி 2022 ஒப்பிடும்போது கடந்த மாதம் 3% இருந்தது. புதன்கிழமை வெளியிடப்பட்ட அதன் மாதாந்திர அறிக்கையில் கடந்த மாதத்தில் ஆண்டு அடிப்படையில் பணவீக்க விகிதம் அதிகரித்ததற்கான காரணத்தை கேஸ்டாட் தெரிவித்துள்ளது. வீடுகள், நீர், மின்சாரம், எரிவாயு மற்றும் பிற எரிபொருட்களின் விலைகள் 7% மற்றும் உணவு மற்றும் பானங்களின் விலைகள் 3.1% அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் வீட்டு வாடகை 8.3% அதிகரித்துள்ளது. இது அடுக்குமாடி வாடகை விலை 21.4% அதிகரித்ததால் பாதிக்கப்பட்டது. அதேபோன்று இறைச்சி மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் 4.1% அதிகரித்ததால் உணவுப் பொருட்களின் விலைகள் 3.1% அதிகரித்துள்ளது. பால் மற்றும் முட்டை பொருட்களின் விலைகள் 14.1% அதிகரித்துள்ளது. வாகன கொள்வனவு விலைகள் 3.2% அதிகரித்ததால் போக்குவரத்து பிரிவு 2.7% அதிகரிப்பையும், உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் பிரிவு 6.5% அதிகரித்து உணவு சேவைகளின் விலைகள் 6.6% பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் நுகர்வோர் விலை குறியீடு முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் 0.1% ஓரளவு குறைந்துள்ளதாகவும், உணவு மற்றும் பானங்கள் பிரிவில் 0.6% குறைந்ததால் மாதாந்திர பணவீக்க குறியீடு பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபையின் தரவு காட்டுகிறது. சவுதி அரேபியா தனது லட்சிய விஷன் 2030 நடைமுறைப்படுத்துவதில் பாதி நிலையை எட்டியுள்ளதாக முதலீட்டு அமைச்சர் ஹாலித் அல் ஃபாலிஹ் உறுதிப்படுத்தியுள்ளார். பொருளாதார அளவை இரட்டிப்பாக்க சரியான பாதையில் செல்வதாக ரியாதில் நடைபெற்ற நிதித்துறை மாநாட்டில் கூறியுள்ளார். 2016 தொடங்கிய போது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. அதன் பிறகு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவு $1.7 டிரில்லியன் எட்டியது என்று தெரிவித்துள்ளார். விஷன் 2030 அடைவதற்கு பொருளாதாரம் மற்றும் முதலீட்டில் பெரும் கவனம் செலுத்துவதாகவும், 2016 இருந்ததை விட பொருளாதாரம் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சவுதி எரிசக்தி துறை போன்ற பல துறைகளில் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. இதில் எண்ணெய், எரிவாயு மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகியவை பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் பங்களிக்கும் என கூறியுள்ளார். லாபகரமான வாய்ப்புகளை தவிர அபாயங்கள் மற்றும் வருமானங்களுக்கிடையே சமநிலையை அனுபவிப்பதால் முதலீடுகளுக்கான மிகவும் கவர்ச்சிகரமான சந்தைகளில் சவுதி அரேபியாவும் ஒன்று என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் சவுதியில் கனிம வளம் நிறைந்துள்ளது என்றும், கனிம வளத்தால் மட்டுமே வெற்றியை அடைய முடியாது என்றும், ஆனால் அதற்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தேவை என்றும் அவர் கூறியுள்ளார். நேரடி மற்றும் சிறப்பு வாய்ந்த கிங் அண்ட் குவீன் ஆஃப் தி ரிங் நிகழ்வு நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். 2021 ஆண்டு ரியாதில் WWE கிரவுன் ஜுவல் ஷோவின் போது சவுதி தனியார் மயமாக்கல் திட்டமானது 17 துறைகளில் 200க்கும் மேற்பட்ட திட்டங்களை கொண்டுள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என நிதியமைச்சர் கூறியுள்ளார். நிதி அமைச்சகம், சவுதி மத்திய வங்கி மற்றும் மூலதன சந்தை ஆணையம் உள்ளிட்ட நிதித்துறை மேம்பாட்டு திட்டத்தின் பங்குதாரர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட 2 நாள் நிதித்துறை மாநாட்டின் 2வது பதிப்பை அல் ஜதான் புதன்கிழமை அன்று திறந்து வைத்தார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் எண்ணிக்கை 2016 இருந்து கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு செல்லும் வங்கி நிதியின் பங்கு 7.9% எட்டியுள்ளது மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் 45% சவுதி பெண்களுக்கு சொந்தமானது என்று தெரிவித்துள்ளார். தொழிலாளர் சந்தையில் பெண்களின் பங்களிப்பு 37% உள்ளது. வீட்டு உரிமையானது 62% வளர்ந்துள்ளது. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் கடன் 2018 முதல் 4 மடங்கு அதிகரித்துள்ளது. கட்டுப்பாட்டாளர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சிலிகான் வேலி வங்கி படிப்பினைகளை வழங்குகிறது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். சவுதி விஷன் 2030 ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட விரிவான வளர்ச்சி செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க முடிவுகளை பெற்ற பிறகு இந்த ஆண்டு நிதித்துறை மாநாடு நடத்தப்படுகிறது என்று அல் ஜதான் தனது உரையில் கூறினார். 2019 ஆண்டிலிருந்து வங்கி சொத்துக்கள் 37% அதிகரித்துள்ளன. கடந்த ஆண்டு இறுதியில் சவுதி ரியால் 3.6 டிரில்லியனை எட்டியதன் மூலம் உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் நிதி சந்தைகளில் ஒன்றாக சவுதி திகழ்கிறது. நிதி தொழில்நுட்ப நிறுவனங்களின் எண்ணிக்கை 2019 20 இருந்தது. அது 2022 147 உயர்ந்துள்ளது. நம்பகமான முதலீட்டாளர் பங்குதாரர் இது சம்பந்தமாக 5 சர்வதேச நிதி நிறுவனங்கள் உள்ளூர் முதல் வர்த்தகர்கள் திட்டத்தில் இணைந்துள்ளன. அங்கு பொது முதலீட்டு நிதியம் அக்டோபரில் முதல் $3 பில்லியன் சர்வதேச பசுமை பத்திரத்தை வெளியிட்டது. $5.5 பில்லியன் 2வது வெளியீடு கடந்த மாதம் நிறைவடைந்தது. மேலும் தேசிய வளர்ச்சி நிதியம்
கடந்த ஆண்டு உள்நாட்டு மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு தொழில்துறை, எரிசக்தி, சுரங்கம் மற்றும் தளவாட துறைகளில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆதரவாக $4 பில்லியன் செலுத்தியது. சவுதி அரேபியாவில் நடைபெற்ற வளைகுடா வேதியியல் மற்றும் கணித ஒலிம்பியாட் போட்டிகள் ஒவ்வொன்றிலும் சவுதி மாணவர்கள் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் ஆண், பெண் என 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டு 5 தங்கப் பதக்கங்கள் மற்றும் 5 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளனர். வேதியியல் பிரிவுக்கான ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொண்ட சவுதி மாணவர்கள் 4 பதக்கங்களை பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரியாத் பிராந்திய கல்வித்துறையைச் சேர்ந்த முகமது அல் ஹத்லாக் மற்றும் அலி அல் சாலே ஆகியோர் தங்கப் பதக்கங்களையும், அல் ஷர்கியா பிராந்திய கல்வித்துறையைச் சேர்ந்த அப்துல்லா அல் மும்தான், ஹசன் அல் கலீஃபா ஆகியோர் வெள்ளிப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர். மேலும் கணித ஒலிம்பியாட் போட்டியில் 6 மாணவர்கள் பதக்கங்களை வென்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு விலை வரம்பு விதிக்கப்படக்கூடாது என சவுதி எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அசீஸ் பின் சல்மான் எச்சரித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது: சவுதி எண்ணெய் ஏற்றுமதியில் விலை வரம்பு விதிக்கப்பட்டால் எங்கள் விநியோகத்தில் விலை வரம்பை விதிக்கும் எந்த நாட்டிற்கும் நாங்கள் எண்ணெயை விற்க மாட்டோம் என்றும் தெரிவித்தார். இந்த புதிய கொள்கை மற்றும் விலை வரம்பை நீட்டிப்பது தெளிவு மற்றும் ஸ்திரத்தன்மை மிகவும் தேவைப்படும் நேரத்தில் ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற புதிய பிரச்சனைகளை சேர்க்கிறது என்றும் அவர் கூறினார். உலகளாவிய தேவைக்கான வளர்ச்சி தற்போதைய உலகளாவிய உதிரித்திறனை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என எச்சரிப்பதாகவும், அதே நேரத்தில் அவசரகால இருப்புகள் குறைவாக உள்ளது என்றும் அவர் கூறினார். மேலும் சவுதி அரேபியா 2027ஆம் ஆண்டளவில் தங்களது திறனை 13.3 மில்லியன் பேரலாக விரிவுபடுத்துவதில் முனைப்புடன் இறங்கியுள்ளது என்றும் இளவரசர் அப்துல் அசீஸ் கூறினார். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கரிகாலன் என்பவர் சவுதி அரேபியா ரியாதில் கடந்த சில நாட்களாகவே மனநிலை பாதிக்கப்பட்டு சாலை ஓரத்தில் இருப்பதாக இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் ரியாத் மண்டலத்திற்கு தகவல் கிடைக்கப்பெற்றது. IWF மற்றும் KMCC-யினர் கரிகாலன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்று மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு கரிகாலனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மருத்துவமனையிலிருந்து மாயமாகிவிட்டார். 2 நாட்களுக்கு பின் அவர் தீரா காவல் நிலையத்தில் இருப்பதாக தகவல் அறிந்து உடனடியாக அவரை காவல் நிலையத்திலிருந்து மீட்டு இந்திய தூதரக உதவியுடன் KMCC சமூக சேவகர் மெஹபூப் அவர்கள் பயண துணையாக செல்ல ஏர் இந்தியா விமானம் மூலமாக இன்று அதிகாலை தாயகம் அனுப்பி வைக்கப்பட்டார். கோழிக்கோடு விமான நிலையத்தில் KMCC சமூக சேவகர் மெஹபூப் அவர்கள் கரிகாலனை அவருடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தார். இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.07. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 90.89. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 82.77. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 340.83. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.06 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 222 ரியால்கள், 1 பவுன் 1776 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 5355 என்ற அளவிலும் 1 பவுன் ரூபாய் 42,840க்கும் விற்கப்படுகின்றது. நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.